ஜூலி அவங்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஜூன் 28, 1992 வந்து திருச்சியில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில் ஜல்லிக்கட்டு 2017 அந்த போராட்டத்தில் கண்ட தமிழ் வீரச்சியாக வந்து அறிமுகம் ஆகிறாங்க. பிறகு பிக் பாஸ் சீசன் 1 பார்ட்டிசிபேட் கன்சென்ட்டாக போகிறாங்க. ஓவியாவுக்கும் ஜூலிக்கும் பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகி 42 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூலி வந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கிடையே ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவ்லேயே அவங்க இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்துருந்துச்சு. அந்த என்கேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஏற்படுத்திருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஆக்ட்ரஸ் நிவேதா அவங்களோட ஃபியான்சியை தான் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனப்போ நிவேதா வந்து அவங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த இருக்கிற பர்சன் வந்து நம்ம இப்ராஹிம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ஜோடியோட இந்த மேரேஜ் வந்து நடந்திருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தம் சர்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளாட்டில் ஜோடி வந்து ரொம்ப கார்ஜியஸ் கிறிஸ்டின் முறைப்படி ஒரு புதுவித தாலியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்ராஹிம் முஸ்லீமான ஒரு பர்சன். இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக ஒரு விஷயத்தையும் ஜோடிக்காக